யாரு? நான் ஒரு டாக்டர், டாக்டர் ஆனந்த். இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு நோயாளியை பார்க்க வந்தேன். இந்த பங்களாவிலையா? ஆமா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா? ஆமா. அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே? எஸ். நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா. பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? டாக்டர் சார், இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு. உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என் கண்ணாலேயே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன். பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க. வாங்க. சரி, நீங்கெல்லாம் எங்க இருங்க. துணாக்கோ போலாம். அங்கதான் அந்த பெண்ணின் பிரேதம். பக்கத்துல அந்த அம்மா இங்கதான். இப்பதான் அற்ப ஆயுள்ல இறந்துடுறவங்க பேயா மாறி தீராத தன்னுடைய ஆசைகளை எல்லாம் இப்படி மனித ரூபத்துல வந்து தீர்த்துக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. இங்க யாருடைய ஆவியோ நடமாட்ட இருக்கு. அப்ப சுடுகாட்டுல மாயமா மறைஞ்சு போயிட்டா. இப்போ இங்க அதே முகம், அவளேதான். என்ன டாக்டர்? ஒண்ணுமில்லை சார், ஒண்ணுமில்லை. சூடான காபி, பேப்பர். இது பேப்பர், இது பேப்பர். என்ன காதல் எப்படி உழுது? என்னடா தொந்தரவு? அதுக்கு பிறகு அவசரம். காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்துறது சார். ரயில் விபத்தில் பெண் மரணம். அவளேதான். அதே பொண்ணு. ஆமா, அவளேதான். யார் சார்? இந்த பேப்பர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். யாருக்கும் தெரியாம எப்படி வந்தது? அதுவும் தெரியாது சார். யார் நீ? என்ன வேணும்? எங்க வந்து? என் பேர் தாமரை சார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் சார். வேலை? என்ன வேலை தெரியும்? இட்லிக்கு மாவு அரைப்பேன் சார், துணி துவைப்பேன், பாத்திரமெல்லாம் விளக்குவேன் சார். அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு. வேற வேலை தெரியுமா? சே, 7 ஜென்மத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்க. இட்லிக்கு மாவு அரைக்கிறது, சுட்டு விக்கிறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, இதெல்லாம் வேலையா? வேற ஒண்ணுமே தெரியாதா? சார் சார், நீங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்கிறேன் சார். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். வயசான எங்க அப்பாவை நான் தான் சார் காப்பாத்தணும். ஐயோ பாவம், உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒய்ஃப் வேலை இருக்கு, பரவாயில்லையா? ஒய்ஃபா? ஏன் ஒய்ஃப்னா என்ன? இது டாக்டர் வீடு. டாக்டருக்கு நர்ஸுக்கு எடுபடி வேலை பண்றது. அதுக்கு பேரு மிட் ஒய்ஃப். ஓஹோ, நீ எந்த ஒய்ஃப் நினைச்ச? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்களே ரியல் ஒய்ஃப், அதுன்னு நினைச்சியா? சிச்சி, தப்பு தப்பு. ஐயோ வெக்க. விலைவாசி விக்கிற நிலையில தனியாவே காலம் தள்ள முடியல, எதுக்கு ஒய்ஃப்? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு அப்பா இருக்கா? அப்பா இருக்கார் சார். பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? உங்களை மாதிரியே தான் சார், ஒல்லியா இருப்பாரு. ஆனா என்ன ஆனா சொல்லு. அவர் முகம் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார். பரவாயில்ல, ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? கேளுங்க சார். சத்தியமா நான் சொல்றதெல்லாம்
சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர பொய்யொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். சத்தியம். உனக்கு என்ன வயசாச்சு? என்ன சொல்லு? 17 சார். சத்தியம் இருக்கே, உண்மையை சொல்லு. 17 தான் சார். என்னை விட கம்மிதான். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இல்ல சார். பரவாயில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார். பக்கத்துலயா? நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். நீ முதல்ல பார்த்துட்டியா? முந்திட்ட சார். எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்குங்க சார். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சேர்த்து விட்டுறேன். சாகுற வரைக்கும் நான் ஒன்ன மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. மாதவா, எஜமானியம்மா கூப்பிடுறாங்க. நீ நாளைக்கு வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாட்டா. எஜமானி அம்மாவா? எடுமுடி. இருக்கட்டும், வேலையில சேர்ந்துக்குவோம். அப்புறமா பேசிக்கலாம். கூப்பிட்டீங்களா டாக்டர்? எஸ். நேற்று ராத்திரி ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணேன். ரிசீவர் எடுத்த, பதில் பேசாம வச்சுட்டே. ஏன்? அப்போ நீங்க தான் போன் செஞ்சீங்களா? அப்கோர்ஸ். நான் வேற யாரோ போன் பண்ணாங்கன்னு நினைச்சேன். வாட் இஸ் திஸ்? ராத்திரி உன் பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நான் போய் காப்பாத்தலாம், அவன் செத்துருப்பான். இந்நேரம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் என்ன? ஒண்ணுமில்ல சார், நேத்து நான் ஏதோ குழப்பத்துல இருந்துட்டேன். நீ குழப்பத்துல இருந்து மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு வர்ற. நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்ச நாளா சரியா தூங்காம. இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை. உன்னைய நீயே ஏமாத்திக்கிற. வீணான கற்பனையால உன் வாழ்க்கையை நீயே பாழ்படுத்திக்கிற. நான் என்னதான் சார் செய்யறது? ஆனந்த், ரமா உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அவ மரணத்தால நீ படுற வேதனையும் எனக்கு தெரியுது. ஆனா உன்னை பெற்ற தாயார் படுற கவலையை உன்னை தவிர வேறு யாரால தீர்க்க முடியும்? சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலையில பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பேச்ச கேளு. நீ கல்யாணத்தை செய்துக்க. கல்யாணமா? ஆமா ஆனந்த், உன் தாயாரின் கவலையும் தீரும், எனக்கு அதுதான் திருப்தி. பதில் பேசாம போனா பாதி சம்மதம்னு அர்த்தம். கல்யாணம் கல்யாணம் என்ன மாதிரி? ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க டாக்டர், இங்க வந்தா நீங்க. எல்லாம் உன் நன்மைக்கு தான்ப்பா சொல்றோம். என் நன்மை? ஆமாப்பா, வர வர என்னால முடியல. மருமக ஒருத்தி வந்துட்டா நான் என் பாட்டுல ஏதோ கோயில் குளம்னு நிம்மதியா இருப்பேன். உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அம்மா. ஆனந்த், உன்னை பெத்த தாய் சொல்றேன், எனக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சரிம்மா, சரி. என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கதோ இல்லையோ, உங்க மன நிம்மதிக்காகவாவது இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணுங்கிறீங்களே, அதுக்காகவாவது நான் கல்யாணம் செய்துக்கிறேன். போதுமப்பா, அது போதும். பொண்ணு கூட. அம்மா, நான் எதை பத்தியும் கவலைப்படல. இதுதான் பொண்ணுன்னு சொல்லுங்க, அவ முகத்தை கூட பார்க்காம நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். தாமரை, பார்த்து வரக்கூடாது? பார்த்து தானே வந்தேன். என்ன பார்த்து இல்ல, கட்ட பார்த்து வரணும், படிக்கட்ட பார்த்து வரணும். என்ன சிரிக்கிற? லவ்வா? அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கான்ட்ராக்ட் ஃபாரம். கான்ட்ராக்ட் ஃபாரமா? ஆமா, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கையெழுத்து போடு. ஐயோ, நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஐயா, நான் படிக்கிறேன், நீ கையெழுத்து போடு. படிங்க. நிபந்தனை 1, நீ வருஷத்துல சரியா 11 மாசம் 29 நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும். பாக்கி உள்ள ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு 2வது நாள் தான் வேலையில ஜாயின் ஆகணும். ஏன் இப்படி? சர்வீஸ் கட். அப்படின்னா
அப்படி சர்வீஸ் கட் பண்ணலனா நீ யூனியன்ல சேருவேன், இன்கிரிமெண்ட் கேப்ப, போனஸ் கேப்ப, கொடுக்கலன்னா மறியல் பண்ணுவேன், கொடிய புடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருப்பேன், ஒழிக ஒழிக அப்படின்னு கத்துவேன். அதெல்லாம் இருக்கு. 11 மாசம் 29 நாள் தான். இஷ்டமா இல்லையா? என்ன சும்மா நிக்க? இஷ்டமா இல்லையா? இஷ்டம்டா. நிபந்தனை 2. இது ஒரு பெரிய பங்களா. அத பார்த்தாலே தெரியுதே. இங்க அடிக்கடி விருந்தாளிங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வரட்டும். வர்ற விருந்தாளிங்க பெரும்பாலும் சாப்பாட்டு வேலைக்கே கரெக்டா வருவாங்க. அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் இங்க 2ஆம் தரம் சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டும். ஏன்னா ஓசில கிடைக்குது இல்ல. அது சரி. சில சமயம் என்ன, பல சமயங்கள்ல வேலைக்காரங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டையும் அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அடப்பாவீங்களா. அந்த மாதிரி சமயத்துல உன் கோபத்தை பாத்திர பண்டங்கள்ல காமிக்க விடாது. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்ட எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்க. நிபந்தனை 3. சொல்லுங்க. புடவை துவைக்கும் போது புடவையை அடிச்சு கிழிச்சாரா அந்த புடவையை எஜமானியமா நமக்கு தருவாங்கன்னு அதை கிழிச்சிடப்படாது. ஏன்னா கிழிஞ்ச புடவையை ஒன்ன விட்டே தைக்க சொல்லி அதை அவங்களே கட்டினாலும் கட்டிக்குவாங்க. கட்டிக்கட்டும். நிபந்தனை 4. சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஓம் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடப்படாது. வீட்டுக்கு போகாம இங்கேயே என் கூட இருக்கணும். இங்கேயே உன் கூடவா? ஆமா. எங்க அப்பா? உங்க அப்பா உங்க வீட்டோட, நீ என் கூட இந்த வீட்டோட. என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். என்ன பேசாம இருக்கிற? அப்படியே நான் வேலை கட்டு. அப்ப போட கையெழுத்து. கையெழுத்து போட தெரியாதே. கையெழுத்து போட தெரியாதா? தெரியாது. அப்ப விரல் இருக்கா? எங்கே? வர வர ஆனந்த நடத்த சரியில்லை. பொறுப்பு இல்லாம இருக்கிறான். அவன் மேல நடவடிக்கை எடுத்துட்டா நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நடவடிக்கையா? ஆனந்த் மேலையா? அவனை நம்பி எத்தனை பேஷண்ட்டுங்க இருக்காங்க. கொஞ்சம் கவன குறைவினால அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா உங்க மகன்தான பதில் சொல்லி ஆகணும். ஆமா, எப்படியாவது நீங்க தான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானா? அந்த கட்டம் தாண்டியாச்சு. வேற வழி ஒண்ணுமே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. அவனை வீட்டோட நீங்க கட்டி போட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கட்டி போடுறதா? நாங்க காயம்பட்டா போடுறமே கட்டு அந்த கட்டு இல்ல. இது வாழ்க்கையோட சேர்ந்த கட்டு. அதாவது கல்யாண கட்டு. அப்பாடி, நான் என்னமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றீங்க. 3 முடிச்சு போட்டா மூக்கணங்கயிறு போட்ட மாடு மாதிரி சொன்னபடி காப்பான் இல்ல? உண்மைதாங்க. ஆனந்த் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பேச்ச கேட்டு அவன் சம்மதிச்சிருக்கான். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனந்துக்கு ஏற்ற விழா. அவன் தொழிலுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்க. பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாங்க, பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சு போச்சு. பொண்ணு ஊர்ல என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல தாயில்லாத பொண்ணு, மூக்கும் முடியுமா நல்லா இருக்கா. பொண்ணு வீட்டுக்காரது கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணும்னு துடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் வர்றேன். அழகான பேர். பேரை போலவே உன் முகமும் அழகாத்தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தான் வேணும். இல்லாட்டா மறக்க முடியாத முதலிரவுல இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி பேய் காத்து. மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது. ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு.
ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யாரை காப்பாத்துறதுக்காக போனேனோ அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு, நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டேன். நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? நீயா இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? உண்மை சொல்லு. யார் நீ?